விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பெருமாள்புரத்தை சேர்ந்தவர் அன்பரசு. இவரது மகன் 23 வயதான நவீன் சக்கரவர்த்தி. பிசியோதெரபிஸ்ட் படித்துள்ள நவீன் தற்போது கோவை சாய்பாபா காலனி பாலசுப்ரமணியம் தெருவில் வசித்து வருகிறார். அங்கிருந்து தொண்டாமுத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்டாக பணியாற்றி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி இரவு நவீன் சக்கரவர்த்தி மற்றும் அவரது நண்பர் பிரதீப் சாய்பாபா காலனி பகுதியில் ஒரு ஹோட்டல் முன்பு நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பின்னர் இயற்கை உபாதை கழிப்பதற்காக கலெக்டர் சிவக்குமார் தெருவில் உள்ள மாநகராட்சி பூங்கா அருகே சென்றுள்ளனர். அப்போது அங்கு ஒரு கார் வந்தது. அந்த காரில் இருந்த 3 வாலிபர்கள் நவீன் மற்றும் பிரதீப்பை கத்தி முனையில் மிரட்டி பலவந்தமாக காருக்குள் ஏற்றியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த இருவரும் உதவி கேட்டு சத்தம் போட்டுள்ளனர். ஆனால் இரவு நேரம் என்பதால் யாரும் உதவிக்கு வரவில்லை. காருக்குள் வைத்து நவீன் மற்றும் பிரதீப்பிடம் இருந்த செல்போன், தங்க சங்கிலி ஆகியவற்றை அந்த கும்பல் பறித்துக் கொண்டது. கத்தி வைத்து மிரட்டியதால் இருவராலும் தப்பி ஓட முடியவில்லை. அதன் பின்னர் நவீன் சக்கரவர்த்தியிடம் பணத்தை கேட்டு மீண்டும் மிரட்டியுள்ளனர். பணம் இல்லை என கூறிய நிலையில் அவரது செல்போனில் இருந்து ஜிபே மூலமாக 20,000 ரூபாய் பலவந்தமாக அந்த கும்பல் பெற்றுள்ளது. நகை, பணம், செல்போன் பறிக்கப்பட்ட நிலையில் நவீன் மற்றும் பிரதீப் நீண்ட நேரம் காரிலே அலைக்கழிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் அதே இடத்திலே இருவரையும் இறக்கிவிட்டு அந்த கும்பல் காரில் தப்பி சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நவீன் சக்கரவர்த்தி சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்கள் கூறிய அங்க அடையாளங்கள் மற்றும் செல்போன் எண்கள் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது விருதுநகர் மாவட்டம் மேலத்தெருவை சேர்ந்த கார்த்திக், கவுண்டம்பாளையம் பிரபுநகரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், விருதுநகர் நந்தவனம் பட்டியை சேர்ந்த பிரதீப் என்பது தெரியவந்தது. இதில் கார்த்திக் மற்றும் பிரதீப் ஆகியோர் தற்போது கோவை ஒண்டிப்புத்தூர் பகுதியில் தங்கி இருப்பதும் தெரியவந்துள்ளது. மூவரையும் போலீசார் மடக்கி கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.